ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்கள்: பட்டை 2 துண்டு, லவங்கம் 2, ஏலக்காய் 2, சோம்பு, சீரகம், மிளகு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய் 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சிக்கன் வாங்கினா எப்பவும் ஒரே மாதிரி குழம்பு செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு குழம்பு செஞ்சு கொடுங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றாமல் இந்த மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் ட்ரையாக கொஞ்சம் வறுத்துக்கலாம். வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வாசம் வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் போட்டு அதையும் கொஞ்சம் ட்ரையாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதும் கசகசா போட்டுக்கலாம். கசகசா போட்டு நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண தேங்காய், நீங்கள் எவ்வளவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை நீங்கள் டபுளாகவோ இல்லை குறைச்சோ நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இது மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சுருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக இது மாதிரி ஒன் டைம் குழம்பு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சாதம், பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது ஆற வச்சிடலாம். எல்லாத்தையும் வறுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நான் சோம்பு போட்டிருக்கேன் தாளிக்க. நீங்கள் இப்போ கூட பட்டை லவங்கம் போடுறதுனா கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் போடுங்க, அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடுங்க. சிக்கன் பீசஸை இதில் போட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ சிக்கன் வேணுமோ அவ்வளோ சிக்கன் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா இதோட எண்ணெயோடையே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளியோட நல்லா இதை வதக்கிடுங்க, ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ வறுத்து வச்சது ஆறிடுச்சு. அதோட மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா தனியாத்தூள், எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளவு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுறோம். நான் இப்போ தான் ட்ரை பண்ணேன். இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ சிக்கன் 65 மசாலா மட்டும் இதில் போட்டுடலாம், இல்லைன்னா சிக்கன் மசாலா மட்டும் இதில் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை போட்டுக்குங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏற்கனவே மிளகு போட்டிருக்கோம், அதனால் காரம் பார்த்து நீங்கள் மிளகாய்த்தூள் நீங்கள் போட்டுக்கலாம். இது வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடலாம். ஏன்னா சிக்கன் வேகணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிக்கன் வேக வச்சிடலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போது மிக்சியில் நம்ம முதலே வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதையே இப்போ இதை ஊற்றிடலாம். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். புதினா இலை இருந்தால் கூட, உங்களுக்கு புதினா வாசம் பிடிக்கும் அப்படின்னா புதினா இலை கூட கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ஒரு குழம்பு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சட்னி, சாம்பார், டிஃபனுக்கு செய்ய வேண்டாம், சப்பாத்தி பூரிக்கு செய்ய வேண்டாம். சாதம் ஒரே ஒரு வெள்ளை சாதம் மட்டும் வடித்து அப்பளம் பொரித்து சாப்பிட்லாங்க இந்த குழம்பு ஊற்றி. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.